ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சொரக்காய் சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு சொரக்காய், ஒரு கால் சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, ஒரு வரமிளகாய், எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் அதுக்கு முன்னாடி இந்த சுரைக்காயை தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தையும் உரித்து கட் பண்ணிவிட்டு, தக்காளி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வதக்கிடலாம். எப்படி வதக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம சுரைக்காயை வதக்கிடலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு சட்டி சூடாயிடுச்சு. இப்போ அதில் சுரைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். இந்த காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த தக்காளி கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம். பச்சை வாசனை எல்லாம் போட்டு, தக்காளியோட பச்சை வாசனை. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க மிளகாயையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். பூண்டையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம், அந்த தேங்காயை இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பெரட்டிக்கலாம். பெரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிறதையும் இது கூடயே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க. இதை நான் எல்லாத்தையும் ஒன்றா கிளறிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடுறேன். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை அரைச்சிடலாம். இப்போ இந்த சட்னி நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிச்சிடலாம். நான் அதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து இந்த சட்னி கூட சேர்த்துக்கலாம். இது சட்னி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான சுரைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.